மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா அவங்க கூட பேசல. ஸோ ஒரு சின்னதா ஒரு குட்டி கதையோட நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னா, ஒரு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தன்னோட பாவத்தெல்லாம் போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ கங்கையில ஏன்னா அவர் அதனால இந்து தர்மப்படி ஒரு கங்கையில குளிச்சா நம்மளோட பாவம்லாம் போயிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இவர் என்ன பண்றாரு, ஓடி போய் கங்கையில போய் குளிக்கிறார். குளிச்சுட்டு வெளியில வந்தோடனே அவருக்கு ஒரு டவுட் வருது. நம்ம கங்கையில குளிச்சிட்டோம், நம்ம பாவம்லாம் போயிடுச்சா, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த மனம்னா சந்தேகம் தானே. அப்போ உடனே என்ன பண்றாரு, கங்கா தேவிய வேண்டிக்கிறாரு. வேண்டினோடனே கங்காதேவி கண் முன்னாடி வர்றாங்க. வந்துட்டு உடனே இவர் கேட்குறாரு, நீ என்னோட பாவத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இன்னைக்கு உனக்கு போட்டேன்ல, என்னோட பாவத்தெல்லாம் நீ வாங்கிட்டு இருக்கேல்ல அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. கங்காதேவி உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா, என்ன சந்தேகம், உன்னோட பாவத்தெல்லாம் நான் தான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி சொல்றாங்க. அப்படின்னா நீ அந்த பாவத்தை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அதுக்கு கங்காதேவி சொல்றாங்க, நான் என்ன பைத்தியமா, நானே அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, நான் அதை கொண்டு போய் கடல்ல சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி சொல்றாங்க. என்னது, கடல்ல சேர்த்துருவியா? அப்போ உடனே இவர் என்ன பண்ணாரு, கடல்ல சேர்த்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ட்டு இவர் ஓடி போய் சமுத்திரராஜா, அதாவது கடலுக்கு முன்னாடி நின்று சமுத்திரராஜாவை கூப்பிட்டு வேண்டிக்கிறார். சமுத்திரராஜா உடனே அவர் முன்னாடி வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். இல்ல, இன்னைக்கு நான் கங்கையில மூழ்கினேன். கங்காதேவி சொன்னாங்க என்னோட பாவத்தெல்லாம் வந்து கடல்ல கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பாவம்லாம் வந்து உங்ககிட்ட தானே இருக்கு, நீ என்ன பண்ற அதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அதுக்கு அதுக்கு கடல் சமுத்திரராஜா என்ன சொல்றாரு, ஆமா என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. உடனே என்கிட்ட தான் இருக்கு, நான் உன் பாவத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமுத்திரராஜா சொல்றாரு. அப்படின்னா அப்ப அந்த பாவத்தை நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. உடனே சமுத்திரராஜா சொல்றாரு, நான் என்ன பைத்தியமா அதை நானே வச்சுக்கிறதுக்கு, அப்படியே ஆவியாக்கி மேகத்துக்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ, அப்படின்னா உடனே என்ன பண்றாரு, அங்கேயே உட்காந்து உடனே மேகராஜாட்ட வேண்டுறாரு. உடனே மேகராஜா வந்து வரார். வந்த உடனே மேகராஜா கிட்ட, மேகராஜா இப்பதான் நான் வந்து என்னோட பாவத்தெல்லாம் வந்து சமுத்திரராஜா உங்ககிட்ட ஆவியாக்கி கொடுத்துட்றாரு, நீ என்னோட பாவத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே வந்து மேகமும் சொல்லுது, நான் என்ன பைத்தியமா உன்னோட பாவத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு, அதை நான் அப்படியே வந்து மழையாக்கி கீழேயே அமுக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது, கீழே அமுக்கிடுவியா? ஆமா, அதை உங்ககிட்டயே தான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை சொல்லுது. ஸோ இந்த கதை எதை சார்ந்தது அப்படிங்கிறத வந்து உங்களோட அறிவுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த கதை எதை உணர்த்துது அப்படிங்கிறத நீங்க உங்களோட பதிவை வந்து சேட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, நன்றி.